ஆன்ம ஆனந்தம். ஆடி 18 வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த அதிகாலை நேரம் இந்த வகுப்பு ஆரம்பமாகிறது இதிலிருந்து என்னோட வாழ்க்கையில என்னை பத்தி அறிமுகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்காக சொல்றேன். கடந்த ஒரு 18 வருடமாக இந்த ஆன்மீக வகுப்பு பயணத்துல ஸ்பிரிச்சுவல் அது என்னோட கலந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. நம்மை சுற்றி இருக்கும் நிகழ்வுகள் எதுவுமே மாறாது. நமக்குள்ள மாற்றம் நடக்கும் பொழுதுதான் அதுல எல்லாத்துலயும் நான் மாற்றம் பார்த்தேன். என்னோட உறவுகள், பொருளாதாரம், வியாபாரம், என் ஆரோக்கியம், என்னோட மன அமைப்பு, இது எல்லாவற்றிலுமே எனக்குள்ளார நடந்த மாற்றத்தின் மூலமாக இந்த உலகம் நான் எப்படி இந்த உலகத்தை பார்த்தேன், இந்த உலகம் என்னை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது எனக்குள்ளார நடந்த அனுபூதிகள். அனுபவம் வேறு, அனுபூதி வேறு. அந்த அனுபூதியைத்தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது முழுக்க முழுக்க தன்னை அறிவது. இந்த பயிற்சி இந்த காலையில இந்த 4 to 6, அதாவது நான் என்னோட பிராக்டிஸ் 4 to 6 இருக்கிறது. உங்களுக்கு நான் 5 to 6, 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், தவசிகள், யோகிகள் எதை கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு பொக்கிஷமாக கொடுத்தார்கள், ஒரு வரமாக கொடுத்தாங்க, நாம் எதை தவற விட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் ஒரு சின்ன துளியாக நான் அனுபவித்ததை, எனக்கு அனுபூதியாக மாறியதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதில் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு திருமூலர் எழுதியிருக்கார். எனக்கு கிடைச்சிச்சு, அதை அப்படியே நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் அவர் 3000 பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த 3000 பாடல்கள் நம்ம படிக்கிறதுக்கு நம்ம படிக்க மாட்டோம், நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிடுவோம். அந்த பாடல்கள் வள்ளுவன் எழுதின 1330 குறள், அதுல ஒரு 10 குறளை நாம தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபூதியா வாழ்ந்து காமிச்சாவே நமக்கு ஒரு பெரும் செல்வம். அந்த பெரும் செல்வம்ங்கிறது இந்த ஞானம் தான். அந்த ஞானத்தை, அந்த அறிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். எண்ணங்களாலதான் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நாம பிறக்கும் போது ஆதி மனிதனை நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருப்பாங்கன்னு. இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? முதல் ஒரு ஜீவராசி இந்த மனித உடலை எடுத்து பிறந்த இந்த பூமியில முதல் மனிதன் யார்? அவர் எப்படி இருந்திருப்பார்? அந்த மூலம், அந்த வித்து எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் படிப்படியா பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சியில தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகம். இன்னும் இந்த உலகம் பல பரிணாமத்தை பார்க்க காத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு, விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு. ஆனா மெய்ஞானம் அப்படிங்கிறது எத்தனை சயின்டிஸ்ட் வந்தாலும், எத்தனை அறிவியல் ஆய்வாளர்கள் வந்தாலும் கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிறதை நிரூபிக்கவே முடியாது. இறைவன் இருக்கிறாரா, எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிரூபணம், ஒரு ஆதாரம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது. அது நிரூபிக்கவே முடியாத, எல்லை இல்லாத இந்த பிரபஞ்ச சக்தி, அது எந்த கட்டுக்குள்ளாரையும் அடங்கவே அடங்காது. அது இன்னும் எத்தனை காலம் போனாலும் அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. அதை உணரத்தான் முடியும், அதை உணர முடியும். இப்ப காத்து இருக்குது அப்படின்னா இந்த காற்றை நம்மளால உணர முடியுது இல்ல? சுவாசம், மூக்க பிடிச்சு ஒரு மூக்கையும் வாயையும் ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் காத்து இருக்குதா இல்லையாங்கிறது. ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் கூட வேண்டாம், 2 நிமிஷம் உங்க மூக்கையும் வாயையும் பொத்தி பாருங்க, இருக்குதுன்னு உணர முடியும் தானே? அது போலத்தான் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர முடியும், அனுபூதியாக மாற்ற முடியும். அதை நிரூபிக்க முடியாது. அந்த நிரூபணம் ஒருவேளை யாராவது நிரூபிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிரூபணம் இறைவனுக்கும்
அந்த இறை சக்திக்கும் இயற்கைக்கும் மேலானதாக மாறிடும் அது. அப்படி ஒண்ணு இந்த உலகத்துல இல்லை. அதை அனுபூதியாக உணர முடியும். அணுக்களுக்குள் உணர முடியும், உணர்வுக்குள் உணர முடியும், தசைக்குள் உணர முடியும், மூளைக்குள் உணர முடியும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் இறை சக்தியை உணர முடியும், அனுபவிக்க முடியும், அதை என்ஜாய் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம அதை தவிர்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம். பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பாருங்களேன், அவசரமா தானே இருக்கு. ஒரு ஒரு செய்தி ஒருத்தருக்கு சொல்ல போனா கூட சொல்ல வேண்டியதை சீக்கிரமா சொல்லு, ஒரு 30 செகண்ட்ஸ்ல சொல்லு. நீ என்ன நினைச்சிருக்கியோ 3000 பாடல்கள். இப்ப இன்னைக்கு திருமூலர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க உயிரோட, என்ன என்ன ஆகும்? அவர் 3000 பாடல்கள் எழுதுனது, அந்த அதிகாரம் எல்லாம் எப்படி அவ்வளவு சீக்கிரமா 30 செகண்ட்ல சொல்லிட முடியும்? அவ்வளோ அவசரத்துல இருக்கிறோம். அப்ப இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம கண்ணை மூடி பயணிக்கவே மாட்டேங்கிறோம். அவ்வளோ எண்ணங்களை குப்பையா வச்சிருக்கிறோம். கண்ணை மூடுனா இன்னும் இன்னும் ஆர்ப்பரிக்கிறது எண்ணங்கள். நமக்கான ஞானம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஞானம் தான் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தும். நமக்கான அறிவு, அந்த புத்தக அறிவு அது வேற. அது பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், வக்கீல் ஆகிறோம், எவ்வளவோ பட்டங்கள் படிக்கிறோம். அது ஒரு அந்தஸ்து, பொருளாதாரம், ஒரு பதவி, அதுக்கெல்லாம் அது பயன்படும். வள்ளுவன் எந்த காலேஜ்லயும் போய் படிக்கல. ஔவையார் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகல. ஔவை பாட்டி, நாயன்மார்கள், இவங்கெல்லாம் யாருமே ஏட்டுக்கல்வியில அவங்க ஞானத்தை பெறவில்லை. இறை சக்தியின் அருளால அவர்களுக்கு அந்த ஞானம் கிடைக்க பெற்றது. நான் ஏன் அந்த ஞானத்தை பெற வேண்டும்? எனக்கு எதற்கு அது? இந்த கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். இப்ப உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளுக்கு யார் பொறுப்பு? அது நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கு. என்ன வேணா நடக்குது தானே. இதற்கு யார் பொறுப்பு? ஒவ்வொருவருக்குள்ளாரையும் ஒவ்வொரு எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களை சுற்றி ஒரு ஒரு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நடக்கிற நிகழ்வுகளுக்கு யார் பொறுப்பெடுக்க முடியும்? என்னாலதான் இது நடந்துச்சு, உன்னாலதான் இது நடந்துச்சு, நீதான் அப்படி அப்படின்னு யாராலையும் பொறுப்பெடுக்கவே முடியாது. அது நிகழ்வு நடக்கின்றது. புத்தகத்துல இருக்கிற அறிவோ இல்ல கூகுள் மேப்ல இருக்கக்கூடிய விஷயங்களோ, இப்ப கூகுள்ங்கிறது என்ன? கூகுள் என்ன கடவுளா? இல்ல யூடியூப் என்ன கடவுளா? அதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு 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 ஆப், அவ்வளவுதான். அது ஒரு இன்டர்நெட் உலகம். நம்ம போய் எல்லாமே கூகுள்ல தேடி தேடி பாக்குறோம். ஆனா உங்களுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனையோ ஒரு நிகழ்வையோ நீங்கள் அணுகுகிற விதம், அதுக்கு பேர் தான் ஞானம். அந்த எண்ண தெளிவோட அதை அணுகுறீங்க, என்ன தெளிவோட அதை பாக்குறீங்க, என்ன பார்வை கொண்டு பாக்குறீங்க. எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், என்னெல்லாம் நம்ம லைஃப்ல நடந்திருக்குதுங்க, என்னெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வர நம்ம லைஃப்ல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம், என்னெல்லாம் சந்திச்சிருக்கோம். இப்ப ஆடி 18 இன்னைக்கு. நீங்க ஒரு டைரி எடுத்து இந்த தேதியை எழுதி வச்சுக்கோங்க. ஆடி 18 2024க்கு முன், ஆடி 18 2024க்கு பின் அப்படின்னு உங்க டைரியில போய் நீங்க இப்ப வகுப்பு முடிஞ்சதையும் போய் எழுதி வைங்க. இந்த வகுப்புல நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கிற விஷயங்கள், கத்துக்கிற விஷயங்கள், அதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும், ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இப்ப அந்த 5 to 6 உங்க வாழ்க்கையவே மாற்றி அமைக்க போகிறது. உங்க ஒட்டுமொத்த ஜாதகமே மாறப்போகுது. உங்க தலையெழுத்தே மாறப்போகுது. அப்ப எவ்வளவு உங்களுக்கு விழிப்பு நிலை, நீங்க எவ்வளவு எவ்வளவு சின்சியரா நீங்க உட்கார்ந்து இதை கேட்கணும். நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான். நான் ஒரு கருவி.
எனக்கு இன்னைக்கு வகுப்பை என்ன எடுக்கணும், நாளைக்கு வகுப்பு எப்படி நடக்கணுங்கிறதெல்லாம் அது பகவானின் அருளால நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சரணாகதி உணர்வோடு எந்த விதமான அகங்காரமும் தலைக்கணமும் இல்லாமல் அப்படியே என் வாழ்க்கையை, நான் வாழ்ந்து வந்த பாதையை நான் அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். இன்னொரு ஜீவன் மலர்வதற்காக நான் பொறுப்பெடுக்கிறேன். நான் என்ன கத்துக்கிட்டேன், எனக்குள்ளார என்ன மாற்றம் நிகழ்ந்தது, அந்த ஆனந்தமான உணர்வின் மூலமாக ஒரு நன்றி கடனாக, ஒரு விசுவாசமாக, ஒரு நன்றி உணர்வோடு இந்த வகுப்பை நான் ஆரம்பிக்கின்றேன். கத்துக்க வர நீங்க, நான் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். எல்லாமே எல்லாராலையும் கற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த தாகம் இருக்க வேண்டும். அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை கற்றுக்கொள்ள கூடாதுன்னு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஞான பசி இருந்துகிட்டே இருக்கணும். அதை நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதை கடைபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அதுதான் வித்தாக இருக்கிறது உடம்புக்குள்ளார. அதை துளிர்விக்கணும். அது ஒரு வித்துன்னா ஒரு விதையாக உள்ள இருக்கு. அதுக்கு நம்ம உரம் போட்டு அதை நீரூற்றி அதை காப்பாற்றி வளர்க்க வேண்டும். அதுதான் தலையெழுத்தை மாற்றும். விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறது, மதிங்கிறது இங்க என்னன்னா ஞானம். அந்த அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த ஞானத்தை யாரு கற்றுக் கொடுக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் கத்துக்கோங்க நீங்க. இந்த முயற்சி என்னன்னா இந்த 5 to 6. இந்த 5 to 6ங்கும் போது நீங்க 4 மணிக்கெல்லாம் எழுந்து உங்களுடைய அந்த காலை கடன்களை முடித்து நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து உட்கார்ந்து கேட்டீங்கன்னா அந்த முதுகந்தண்டு நேரா அமர்ந்து இந்த ஞான கல்வியை இந்த 5 to 6 நம்மளுடைய எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து வரும் காலத்திற்கு அடுத்து வரக்கூடிய அந்த தலைமுறைக்கு எதை விட்டு சென்றார்கள் அதை கையில எடுத்து பொக்கிசமாக கருதி, அதை ஒரு புதையலாக கருதி, அதுல இருக்கிற சில வார்த்தைகளுக்கு உள் உணர்வுக்குள்ளார அதை கொண்டு போய் செலுத்தி, அணுக்களுக்குள்ளார அதை பதிய வச்சு, அதை நம் வாழ்க்கை தடமாக, வாழ்க்கையின் ஒரு பாகமாக அதை மாற்றி வாழ்ந்து ருசிச்சு ரசிச்சு வாழ்ந்தீங்கன்னா கவலை, துக்கம், பயம், எதிர்பார்ப்பு, நஷ்டம், அவமானம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. வந்தாலும் உங்களை துன்புறுத்தாது, உங்களை கலங்க வைக்காது. உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. அது எதுவுமே உங்களை பாதிக்காது. அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். நீங்க பாட்டுக்கு வெண்ணெயில வச்ச கத்தி மாதிரி அப்படியே எல்லாவற்றுக்குள்ளாரையும் போய் வருவீங்க. படுத்த உடனே உங்களுக்கு ஆனந்தமான ஒரு உறக்கம் வரும், தூக்கம் வரும். உங்களுக்கான பாதை அப்படியே படிப்படியா கேட் ஓபன் ஆகும். எண்ணங்களின் கட்டமைப்புத்தான் இந்த உலகம். அத வெளிய கண்ண திறந்து இந்த வெளி உலகத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வெறிக்க பாக்குறோம். அவன் இப்படி, இவன் இப்படி, அது இப்படி, இது இப்படி, அவ்வளோ அகங்காரம் உள்ள. நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அத்துணையும் அகங்காரத்தின் வெளிப்பாடுதான். ஆழ்ந்து உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. எல்லாமே நமக்கு என்ன புரிதல் நமக்கு கிடைச்சிச்சோ அந்த புரிதலோடு தானே அணுகுகிறோம். அந்த புரிதலோடு தானே பாக்குறோம். ஆனா உண்மை சத்தியம் அப்படி இருக்காது. உண்மை சத்தியம் அப்படி இயங்காது தானே. எனக்கு ஒரு புரிதல் இருக்கும், உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும். ஆனா சத்தியம் வேறு மாதிரி இருக்கும். அந்த சத்தியத்தை நீங்கள் அணுக வேண்டும் என்றால் அதற்கான ஒரு புத்தி கூர்மை இருக்க வேண்டும்.
ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், ஒரு ஞானம் இருக்க வேண்டும். அது அந்த ஞானம்ங்கிறது தான் வித்து, அதுதான் மூலம். அந்த மூலத்தை நான் லேசா ஒரு 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 சின்னதா தான் தூண்ட முடியும். எனக்குள்ளார ஒரு ஞானம் இருக்கும், உங்களுக்குள்ளார இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்துதான் அதை அப்படி லேசா அத அதை கிளப்பி விட முடியும். அதற்கப்புறம் அதை பிரகாசமா ஒரு சூரியனை போல் மாற்றுவது நம் கையில் தான் இருக்கிறது. அது அப்படியே லைட்டா துளிர் விடும். அதை பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அதை மிக பிரம்மாண்டமா மாத்தணும். அதை மிக பிரம்மாண்டமா மாத்துவது யாராலையும் முடியாது. அது அவரவர் கையில் இருக்கிறது. இப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம பிரகாசமா மாத்திக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையை ஒரு விளையாட்டா சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த உடம்பு பொக்கிஷம். இந்த உடம்பு ரசிக்க வேண்டியது, வாழ வேண்டியது. இந்த உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கு. இந்த உயிரை வளர்க்கணும்னா உடம்ப வளர்த்தே ஆகணும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பினுக்குள் ஒரு உரு பொருள் கண்டேனே. அந்த உடம்பினுக்குள் உரு பொருளை கண்டவுடன் உத்தமன் கோவில் கொண்டிருக்கிறான் என்றை உணர்ந்த பின் இந்த உடம்பினை நான் வணங்குகிறேனே. திருமூலர். அப்ப அந்த உடம்பினுக்குள் அந்த உரு பொருளை கண்டவர் சொல்றாரே, ஆலயங்களுக்கு செல்கிறோம், பக்தி மார்க்கத்தில் இருக்கிறோம், அது எல்லாமே நன்றி விசுவாசத்திற்காக வணங்குவதற்கு. இந்த உடம்பென்றும் ஆலயம், இதை தொழ வேண்டும், இதை கவனிக்க வேண்டும், இதை பூஜிக்க வேண்டும், இதை உள்ளே சென்று பார்க்க வேண்டும். ஆழ்ந்த அமைதி உணர்வோடு அணுக வேண்டும். பரபரப்பு, டென்ஷன், கோபம், ஆத்திரம் துடிக்குது, நெஞ்சு படபடக்குது, ஆத்திரமான வார்த்தைகள் வருது. பாக்குற பார்வையிலேயே எல்லாத்தையும் எரிச்சிருவோம், பேசுற வார்த்தையிலேயே கொன்றுவோம் எல்லாத்தையும். எதை அனுப்புகிறோமோ, எதை வெளிப்படுத்துகிறோமோ அது பல மடங்கு சேரும். அதற்கான சூழ்நிலைகள் சுத்திக்கிட்டே இருக்கும், தலைக்கு மேல சுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எதையெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு வேணும் அதெல்லாம் கொடுங்களேன். உங்களுக்கு அன்பு வேணும் தானே, கொடுங்க அன்பை. உங்களுக்கு எதெல்லாம் அதிகமா தேவைப்படுது அதெல்லாம் நீங்க கொடுத்தாதான் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆத்திரத்தை தான் வெளிப்படுத்துவேன், ஆத்திரம் தான் கிடைக்கும். நான் கோபத்தை தான் வெளிப்படுத்துவேன். ஏன்னா இந்த காஸ்மிக்கோட லா அப்படிதான் இயங்குது. அப்போ கண்ணை மூடி உள்ள போய் பயணம் செய்தவர்கள் என்ன சொன்னாங்க, எப்படி அவ்வளவு நாட்கள் ஆனந்தமா வாழ்ந்தாங்க, எதை பெரும் செல்வமாக கருதுனாங்க, அத கையில எடுக்கலாம். இந்த 365 நாட்கள் நான் ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கிறேன். என்ன சங்கல்பம்னா, என்னை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் எதுவுமே மாறல, என்னை சுற்றி இருக்கிற உறவுகள் யாருமே மாறல. நான் ஒருத்தி மாறியதால், என் உணர்வுக்குள் மாற்றம் நிகழ்ந்ததால் நிறைய விஷயம் நான் அணுகுகிற விதம், நான் பார்க்கும் பார்வை, எனக்குள்ளார இருக்கிற அந்த ஆனந்தமான ஒரு உணர்வு என்னை எதுவுமே பாதிக்கவில்லை. என்னுடைய நிலை, என்னுடைய பொருளாதாரம், ஆரோக்கியம் எல்லாமே படிப்படியா முன்னேற்றம் தான் இருக்கு. என்னை யாரு பிடிச்சு கீழே இழுத்தாலும் நான் கீழே வரல. இப்ப இந்த நிலை என்னோட நிலை அப்படின்னா, நான் இங்க இருந்துகிட்டு இங்க இருக்கிறவங்களை இங்க வர வைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யறேன். ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன புடிச்சு இங்க இழுக்கிறாங்க, அப்படிதான் முயற்சி செய்யறாங்க. ஆனா நான் இங்க இருக்கேன், இவங்களையும் சேர்த்தி நான் இப்படி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதுதான். இது இந்த உணர்வுக்குள்ளார இந்த மாற்றம் நிகழும் பொழுது
இதனோட சைடு எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கும். ஒரு விளைவுக்கு, ஒரு செயலுக்கு ஒரு பக்க விளைவு இருக்கு. இது தியரி. இது உலக நியதி. ஒரு வார்த்தைக்கு ஒரு பக்க விளைவு இருக்கு. ஒரு எண்ணத்திற்கு ஒரு பக்க விளைவு இருக்கு. ஒரு கர்மாவுக்கு ஒரு பக்க விளைவு இருக்கு. சைடு எஃபெக்ட்னு சொல்றோம்ல. ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டப்பா அவ்வளவு போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறீங்கல்ல, இதை சாப்பிட்டா எனக்கு என்னெல்லாம் சைடு எஃபெக்ட் வரும். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தில் ஒவ்வொன்னுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கிறது. சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் இருக்கிறது. அதை நீங்க சந்திச்சேதான் ஆகணும். அதை எஸ்கேப் ஆயெல்லாம் போயிடவே முடியாது. அதை சந்திக்கும் பொழுது என்ன மனநிலையோடு சந்திக்கிறீங்க? இந்த 365 நாள் வகுப்பு அதைத்தான் உங்களுக்கு நீங்க கத்துக்க போறீங்க. 2006 இருந்து இதை நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2006னா கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள். 18 ஆண்டுகள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க கத்துக்க போறீங்க. இப்ப நான் அதை ஒவ்வொரு மணி நேரமாக 365 மணி நேரமாக உங்களுக்கு நான் பயணமும் இருக்கும். என்னோட வாழ்க்கையில பயணமும் இருக்கு. அப்படி பயணம் இருக்கும் பொழுது இன்டர்நெட் கனெக்ஷன் நான் பயணிக்கிற இடத்துல, ஏன்னா இந்த ஒரு வருட திட்டம்ங்கிறது என்னோட கேலண்டர்ல இருக்கு. அதுல கைலாயம், இமயமலை, மானேஸ்வர் போறதெல்லாம் அதுல இருக்குது. அந்த இடத்துக்கு நான் போகும் பொழுது இன்டர்நெட் எங்கெல்லாம் இருக்கோ, இன்டர்நெட் இருக்கும் இடத்தில் இருந்து நான் அமர்ந்து இந்த 5 to 6 உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். ஒருவேளை இந்த 365 நாள்ல அந்த தொலைத்தொடர்பு இல்லாத காரணம் இருந்ததுன்னா அது என்னால பகிர முடியாது அந்த நேரத்துல மட்டும். ஏன்னா என்னோட பயணத்தின் மூலமாக நான் உங்களுக்கு அதை இப்பயே இன்னைக்கே சொல்லிடுறேன். நான் அது அந்த சமயம் மட்டும் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற பதிவை கூட நீங்க கேட்டுக்கலாம். ஏன்னா இதை தொடர்ந்து 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 பயிற்சி செய்தா மட்டும்தான் மாற முடியும், மாற்றம் நிகழும். ஒரு 4 நாளைக்கு கேட்கறது, 5 நாளைக்கு கேட்கறது, அப்புறம் விட்டுறது, அப்படி இருந்தீங்கன்னா அந்த வித்து எப்படி ஒரு விதையை பாதுகாக்கணும்னா அதை தொடர்ந்து கவனிக்கணும். அப்புறம் அது வளர்ந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பகவான் உங்க கூட உட்கார்ந்துருவாரு, உங்களை கெட்டியா பிடிச்சுப்பாரு. அது அப்புறம் தன்னை போல அந்த காய் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கல்ப விருட்சம் மாதிரி, ஒரு கல்பத்தரு மாதிரி இருக்கும் உங்க லைஃப். உங்க லைஃப்க்கு நீங்க ஒரு டிசைன் பண்ணிடுவீங்க. இதுதான் இதுதான் இப்படிதான் இதுக்குதான் அப்படின்னு. உங்களுக்கு எதை பார்த்தாலும் ஆனந்தமா இருக்கும், எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும். இப்ப ஏன் அது இல்ல? இப்ப ஏன் அது இல்ல அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு இனிப்பு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல சுவையான ஒரு இனிப்பு சாப்பிட்டுருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு, நல்ல தித்திப்பான ஒரு குலோப்ஜாம் சாப்பிட்டீங்க. நல்லா நாக்குல ரசிச்சு ருசிச்சு அந்த இனிப்பு அது செமையா தித்திக்குது. அந்த அளவுக்கு அதை ரசிச்சு நீங்க சாப்பிட்டீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உணர்வை நீங்க உணர்ந்துட்டீங்க, அந்த இனிப்போட சுவையை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டம்ளர் காஃபி குடிக்கிறீங்க. அந்த காஃபியோட ஒரிஜினல் உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. இன்னொரு டம்ளர் காஃபி குடிச்சாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு தித்திப்பாக இருக்கிறீங்க, அந்த உணர்வு உங்க நாக்குல இருக்கு. இப்ப இந்த காஃபி உங்களுக்கு சுவைக்காது. அது போல பல ஜென்மங்கள் எடுத்து நல்ல ஒரு உணர்வின் ஓட்டமாக வாழ்ந்திருக்கிறோம். ஒரு இனிமையான உணர்வோடு இறைவனோடு வாழ்ந்திருக்கிறோம், இறை சக்தியோடு கலந்து இருந்திருக்கிறோம். அது மிகப்பெரிய சுவை, அது மிகப்பெரிய ஆனந்தமான ஒரு உணர்வு. இப்போ நம்ம இருக்கிறது அந்த உணர்வுல கலந்துட்டோமா, இப்ப காஃபி குடிக்கிறோம், இப்ப இருக்கிற வாழ்க்கை காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். அப்ப அந்த டேஸ்ட் நமக்கு தெரிய மாட்டேங்குது.
அப்ப அந்த சுவைக்கு போகணும்னா திரும்பணும், உள்ள திரும்பணும். உள்ள திரும்பிட்டீங்கன்னா இந்த காஃபி குடிக்கிறது எப்படின்ற ஒரு டெக்னிக்கை நீங்க கத்துக்குவீங்க. அந்த அந்த காஃபிய குடிக்காமலேயே, அது தேவைப்படாமலேயே வாழ்ந்துருவீங்க. இப்ப எது கிடைச்சாலும் நிம்மதி இல்லையே. ஒரு சுவையை உணர்ந்த பிறகு நீங்க எல்லாமே அதோட தானே கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒரு ஒரு பெஸ்டான ஒரு மைசூர் பாக் சாப்பிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க மைசூர் பாக் சாப்பிடும் பொழுதெல்லாம் அதோட கம்பேர் பண்ணுவோம். அது மாதிரி உங்கள் ஆனந்தமான ஒரு உணர்வில் நீங்க வாழ்ந்துட்டோம். நம்ம எல்லாருமே வாழ்ந்திருக்கிறோம். அப்ப பணத்துல கிடைக்குமான்னு தேடுறோம், உறவுல கிடைக்குமான்னு தேடுறோம், இல்ல பதவியில கிடைக்குமான்னு தேடுறோம். எது எதுல கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருக்கிறோம், தேடிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், தேடிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா எதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா அதுல எல்லாம் இல்ல. ஏன்னா அதெல்லாம் அடைஞ்சவங்க இருக்காங்க. பணத்தால பெரும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த பணத்தை எல்லாம் அடைஞ்ச பிறகு அதால இல்லைன்னு சொல்றாங்க. ஆனந்தம் அதுல இல்லைங்கிறாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன், பட்டினத்தாரை விட பணக்காரன் இங்கே யார்? இல்லைன்ட்டார். அந்த நாற்காலியில இல்லைன்ட்டாரு, வைரத்துல இல்ல, வைடூரியத்துல இல்லைன்ட்டாரு. ஆனா இருந்துச்சு அவருக்கு. அந்த பக்க விளைவுகள்னு சொன்ன பாத்தீங்களா? உங்க உணர்வின் ஓட்டம் மாற மாற இந்த சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துரும், உங்களுக்கு தெளிவை கொடுத்துரும், உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துரும், உங்களுக்கு தொழிலை கொடுத்துரும், உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துரும், செல்வத்தை கொடுத்துரும், அந்தஸ்தை கொடுத்துரும், அங்கீகாரத்தை கொடுத்துரும். இறுதியில் மரணம் வரும். நிச்சயம் நம்ம அத்தனை பேருக்குமே எக்ஸ்பிரி டேட்டு தெரியாது. ஆனா இருக்குது. அந்த மரணத்தில் தான் நாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது இருக்கும். மரணம் வரும் பொழுதுதான் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு தெரியும். அந்த நிறைவு, அந்த 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 எண்டு கார்டு, நம்ம எண்டு கார்டு போடுறோம் பாத்தீங்களா? நிச்சயம் எண்டு கார்டு இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்குதானே. அந்த மரணிக்கும் தருவாயில் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையின் சாரத்தை, ஞானத்தை தான் உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துட்டு போகணும். அந்த ஞானத்தின் வெளிப்பாட்டுல தான் அடுத்த நிலை பிறக்கும். ஏதாச்சும் வருமா கூட? நீங்க படித்த படிப்பு, நீங்க சேர்த்துன செல்வம், உங்க பேங்க் பேலன்ஸ், வீடு, காரு, மனைவி, மக்கள், உறவு, எதுவுமே கூட வராது. எதுவுமே வராது. நிதர்சனமான உண்மை சத்தியம். எதுவுமே வராது. இப்ப எது கூட வரும்? ஞானம். அந்த ஞானத்திற்கான கல்விதான் இந்த 365 நாட்கள். அப்படின்னா என்ன? அந்த ஞானம்னா என்னன்னு நம்ம படிப்படியா ஒவ்வொரு நாளும் வள்ளுவன் சொன்னதையும், வள்ளலார் சொன்னதையும், திருமூலர் சொன்னதையும் படிக்கலாம். அதுதான் இந்த 5 to 6 வகுப்பு. என்ன சொன்னாங்க? தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னைத்தான் அறிய சொல்லியிருக்காங்க. தன்னைத்தான் அறிய வேண்டும். கூறு கூறா அறியணும். பாகம் பாகமா அறியணும். ஒவ்வொரு செல்லையும் போய் பார்க்கணும். உடலுக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் பார்க்கணும். எது என்னை நிக்க வச்சிருக்கு? எது என்னை பேச வைக்குது? எது என்னை சிந்திக்க வைக்குது? எது என்னை இயக்குகிறது? இந்த பிரபஞ்சம் எதனால் ஆனது? 1 மணி நேரம் உங்களுக்கு 1 மணி நேரம் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம். எல்லாவற்றிற்கும் நேரம் ஒதுக்குறோம். ஓடிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டு. அப்படியே நில்லுங்க. நின்னு உட்கார்ந்து தன்னை அறியுங்க. தன்னைத்தான் அறியும் அறிவை அறிந்த பின், இந்த அறிவுன்னு சொல்ற இடத்துல எல்லாம் ஞானம், ஞானம், ஞானம்னு சேர்த்துக்கோங்க. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றானே.
அர்ச்சி அர்ச்சிக்கின்றோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நம்ம கோவிலுக்கு போறோம், அர்ச்சனை செய்யறோம், அபிஷேகம் செய்யறோம். அப்ப அந்த விக்கிரகத்தை பார்க்கிறோம், அந்த கோவிலை பார்க்கிறோம். இல்ல பைபிள் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் அங்க கர்த்தர், அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை தொடணும், ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு இருக்கா? அது ஒரு ஒரு கட்டமைப்புக்காக செய்யப்பட்டது. 24 மணி நேரமும் கர்த்தர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். 24 மணி நேரம் இறைவன் நமக்குள்ளதான் இருக்கிறார். கோவில்ல தான் இருக்கிறாரா? மறந்துடக்கூடாதுன்னு தான் 5 வேளை தொழுக சொல்றாங்க. இல்லைன்னா நம்ம இந்த பரபரப்பான இந்த உலகத்துல மறந்துருவோம் இறைவன். அப்ப உள்ள எடுத்து நீ வந்து உட்கார்ந்து குரானை படிச்சு அதுல இருக்கிற வாசகத்தை உள்வாங்கி உணர்வுக்குள் கலந்து நீ நீ தொழுக ஆரம்பி. அது பிராக்டிஸா மாறுச்சுன்னா உன் வாழ்க்கை மாறும். நம்ம செய்யற விஷயம் எல்லாமே சடங்கு மாதிரி இருக்கு, கடனேன்னு இருக்கு, கடமைக்கு இருக்கு. நானும் அப்படிதான் இருந்தேன், எனக்கும் தெரியாது. எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறாங்க, அம்மா சொல்லி கொடுத்தாங்க, விளக்கு பத்த வைக்கணும், சாமி கும்பிடணும், இந்த கிழமைக்கு இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கிழமைக்கு அந்த கோயிலுக்கு போகணும். அந்த கிழமையிலதான் அந்த கோவில அந்த சாமி அன்னைக்குதான் இருப்பாரா? அந்த புத்தி தானே ஞானம். அது எல்லாமே நன்றியின் வெளிப்பாடு, நம்மளை ஞாபகப்படுத்துறது. அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு, சத்தியம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வெளிப்பாட்டின் சின்னங்கள் அத்துணையுமே. ஊன் உடம்பு ஆலயம், உள்ளம் பெரும் கோவில், கள்ளப்புல நைந்தும் காணா மணிவிளக்கே, தெல்ல தெளிந்தோருக்கு சித்தம் சிவலிங்கம். இதுல எவ்வளவு விஷயம் பொதிந்து கிடைக்கிறது. அவசர அவசரமா சாப்பிடுறோம். ஊன் உடம்பு ஆலயம். இந்த உடம்பை எப்படியெல்லாம் துன்புறுத்துறோம். நினைச்ச நேரம் தூங்கலாம், நினைச்ச நேரம் சாப்பிடலாம், நினைச்சத பார்க்கலாம், நினைச்சத பேசலாம். நீங்க இப்போ இறைவனை பார்ப்பதற்கு கோயிலுக்கு போறீங்கல்ல, இன்னைக்கு ஆடி 18 இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும். இப்போ நல்ல அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் சாத்தி நமக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா, ஒரு ரம்யமா, ஒரு பக்தி பரவசமாக அங்க ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி விளக்கெல்லாம் ஏத்தி ஒரு ஆராதனை காமிக்கும் பொழுது அதை கண் திறந்து பார்த்து ஒரு பக்தி பரவசத்துல ஒரு ஒரு பிரார்த்தனையை வச்சா அது நடக்கும். இல்ல அந்த பிரார்த்தனை உணர்வோடு அங்க வணங்கணும் அப்படின்னு நீங்க நீங்க போறீங்க தானே. ஒரு இமேஜ் பண்ணி பாருங்க. அங்க கடவுள் வந்து இப்படி யோசிச்சு பாருங்க. அங்க அங்க இருக்கிற விக்கிரகம் ஒரு நைட்டி போட்டிருக்கு, போட்டுட்டு ஒரு பரட்ட தலை எண்ணெயே தேய்க்காம அப்படி வச்சிருக்காங்க. ஒரு மாலை கூட கழுத்துல இல்ல, பொட்டு வைக்கல. ஒரு பாக்குறதுக்கே பிடிக்கவே இல்லாத மாதிரி அந்த விக்கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க உணர்வு எப்படி இருக்கும் அந்த தோற்றத்தை பார்க்கும் பொழுது? அங்க எதுவுமே அலங்காரமே இல்ல, எல்லாம் குப்பை ஒட்டடை அடிச்சு கிடக்குது. ஒரு 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 கிளீனாவே இல்ல, விக்கிரகமும் அப்படி இல்ல, அந்த கோவில் அப்படி இருக்கு. எப்படி இருக்கும் உங்க உணர்வு? உங்களுக்கு எப்படி பதபதைக்கும்? இப்ப அவரு அப்படி அலங்காரமா உட்காந்துட்டு அவரு இப்ப நம்மளை அப்படி பாக்குறாரு. நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் இந்த 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 ஊன் உடம்பு ஆலயம்ங்கிறத இந்த இந்த மேல இருக்கிறதல்ல, இந்த நகையோ இந்த ட்ரெஸ்ஸோ இல்ல, உள்ள இருக்கிற எண்ணம். அவரு அப்படிதான் பாக்குறாரு நம்மள. முதல்ல நீ அழுக்கா இருக்கிற, இங்க வந்து என்னத்த, இங்க வந்து என்ன பிரார்த்தனை வைக்கிற? முதல்ல போய் உனக்குள்ள திரும்பு. எவ்வளவு வருத்தமா இருக்கும் அந்த இறைவனுக்கு, படைத்தவனுக்கு. ஒரு இமேஜ் பண்ணி பாருங்க. அப்போ உணர்வுக்குள்ளாரத்தான் நீங்க கடந்து கடந்து செல்லணும். உணர்வு எண்ணங்கள் உணர்வாக மாறுகிறது, உணர்வு உணர்ச்சியாக மாறுகிறது, உணர்ச்சி
வார்த்தையாக மாறுகிறது, வார்த்தை செயலாக மாறுகிறது, செயல் வாழ்க்கையாக மாறுகிறது. அப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நாம் தான் பொறுப்பு. இல்ல நான் நல்லாதான் சிந்திக்கிறேன், நல்லாதான் யோசிக்கிறேன், நல்லாதான் பேசுறேன். ஆனா எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? இந்த கேள்விக்கு காலம் பதில் சொல்லும். நீங்கள் காத்திருக்க வேண்டும். கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அதை அனுபவிக்க வேண்டும். ஆனா அதை அனுபவிக்கிறத எப்படி அனுபவிக்க வேண்டும்? விபத்து நடந்துருச்சு, மரணம் நடந்துருச்சு, எதிர்பார்த்தது நடக்கல. நமக்கு கணக்கு வழக்கு தெரியாது. நம்மளுடைய கணக்கு வழக்கு ஒரு உங்க பேங்க் உங்களுடைய பண வரவு செலவு கணக்கு வழக்கு எப்படி உங்களுக்கு ஒரு பேங்க் இருக்கோ, ஒரு அக்கவுண்டன்ட் இருக்கிறார், ஒரு கேஷியர் இருக்கிறார், ஒரு மேனேஜர் இருக்கிறார் உங்க கணக்கு வழக்க பாக்குறதுக்கு. அரசாங்கத்துக்கு வரி கட்டுறதுக்கு ஒரு ஆடிட்டர் இருக்கிறார். அதே போல் நம்மளுடைய ஜென்ம கர்மா கணக்கு வழக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்கு, ஒரு ஆடிட்டர் இருக்கிறார், ஒரு கேஷியர் இருக்கிறார், ஒரு மேனேஜர் இருக்கிறார். அதெல்லாம் இருக்கு. பேலன்ஸ் ஷீட் எடுக்கிறோம்ல, எவ்வளவு உள்ள வந்துச்சு, எவ்வளவு வெளியே போச்சுன்னு, என்ன லோன் வச்சிருக்கோம்னு பேலன்ஸ் ஷீட் கணக்கு எடுத்து முடிக்கணுமா இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகும்? இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரும், ஜிஎஸ்டி கட்டலைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் உள்ள வரும். சேம் வாழ்க்கை கணக்கு. வாழ்க்கை கணக்குல நீங்க தப்பிக்கவே முடியாது. இங்க கூட நீங்க தப்பிச்சிடலாம். இந்த கணக்கு வழக்குல கூட யாரையாவது சரி பண்ணீங்கன்னா நீங்க தப்பிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பொய் கணக்கு எழுதலாம், ஆடிட்டருக்கு பணம் கொடுத்து கவர்மெண்ட ஏமாத்தலாம், அவர் ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் இங்க செஞ்சிடலாம், தப்பிக்க முடியாது. அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப நீங்க யூ டர்ன் எடுத்து மாறலைன்னா அந்த அனுபவம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா பெயின் இல்லாம அனுபவிக்கிறது எப்படி? அதுதான் டெக்னிக். பெயின் இல்லாம நீங்க அத அனுபவிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் மாறிடும், ஆரோக்கியம் கிடைச்சு. ஊன் உடம்பு ஆலயம், ஊன் உடம்பு ஆலயம். அப்ப ஆலயம் எப்படி இருக்கணும்? ஒரு கோவிலை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. இன்றையிலிருந்து இந்த கோவில் உனக்கு சொந்தமானது, இந்த விக்கிரகம் உனக்கு சொந்தமானது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நீங்க எப்படி அதை பராமரிப்பீங்க? என்னெல்லாம் செய்வீங்க அந்த கோவிலுக்கு, அந்த விக்கிரகத்துக்கு? யோசனை பண்ணுங்க. என்னெல்லாம் செய்வீங்க? ஏதாவது ஒரு ஆலயத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறார், அது உங்க சொத்தாவே மாறிடுச்சு. எப்படி அதை பாதுகாக்கணும், என்னெல்லாம் செய்யலாம்னு ஒரு திட்டமிடுதல் இருக்கும். அது ஒரு பெருமையா கருதுவீங்க. வெளியில இருக்கிற மெட்டீரியல் லைஃபுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா? இது ஈஸியா எல்லாம் கிடைக்கலீங்க. இந்த நடமாடும் ஆலயம் ஈஸியா கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறோம். தவம் இருந்துதான் வந்திருக்கிறோம், புண்ணியத்தோடு தான் கிடைச்சிருக்குது. நல்லா தானே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த உடம்பு நல்லா இருக்கு பாருங்க. இதுக்குள்ளார ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கே, அதைத்தானே கண்டுபிடிக்கணும். கண்டே பிடிக்காம, அது தெரியவே தெரியாம வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். அது அப்ப வாய்க்கு வந்த மாதிரி பேசுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அகங்காரத்தின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க பிராக்டிஸ் பண்ணி, நீங்க தவம் இருந்து ஞானத்திற்கான தேடுதலை எடுத்து, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், கண்டும் விண்டவரை கடவுள் என்கிறோம். அப்ப அவங்க சொன்னத வாழ்ந்துட்டோமா? இந்த இந்த 4 to 6ங்கிறது பிரம்ம முகூர்த்தம். ஒரு வருஷம் உட்கார்ந்து பார்த்துட்டோமா?
எந்திரிக்க முடியலையே, இந்த உடம்பு எந்திரிக்க மாட்டேங்குது. இப்படி உட்கார்ந்து கேட்க முடியலையே. முதுகந்தன் நேரா உட்கார்ந்தா அப்படியே படுத்துட்டு கேட்டா சுகமா இருக்குமே. நீங்க பேசுங்க, பேசுங்க. தாலாட்டுற மாதிரி இருக்கு. அப்படியே தூக்கம் கண்ண சொக்குதுங்க. இந்த சுகத்த நான் எப்படி மிஸ் பண்றது? அப்படியே அப்படியே நல்லா எதமா இருக்கு. நீங்க பேசுங்க, பேசுங்க. அப்படியே படுகடையா இருக்கிறேன். ஏதோ சொன்னாங்கன்னு வந்துட்டேன் உள்ள. காடுகள்ல போய் உட்கார்ந்து, மலைகள்ல உட்கார்ந்து கண்களை மூடி, ஆகாரம் இல்லாமல், தண்ணி கூட குடிக்காம உட்கார்ந்து தவ வாழ்க்கையில் மேற்பட்டு வந்த விஷயத்தை டவுன்லோடாக இறக்கி, எந்த எழுதுகோலும் இல்லாமல் கற்கள்ல எழுதிட்டு போன பரம்பரை நம்மளோட. கல்லுல செதுக்கியிருக்காங்க. கல்லுல உட்கார்ந்து உளியில வடிச்சிருக்காங்க. வந்த வார்த்தைகளை, வடிவத்தை. நாம போயிட்டு ஒரு டூரிஸ்ட் மாதிரி, ஒரு சடங்கு மாதிரி, ஒரு சுற்றுலா போற மாதிரி போயிட்டு வந்துடுறோம். வெள்ளிக்கிழமை இந்த கோயிலு, சனிக்கிழமை அது இது அது இதுன்ட்டு எல்லாம் வச்சிருக்கோம்ல. சாய்பாபா வியாழக்கிழமை தான் இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு வாழ்க்கையில கடைபிடிக்க மாட்டோம். பொறுமை, நிதானம், நம்பிக்கை எழுதி போட்டிருக்கு. ஆனா பொறுமையா இருப்போமா? நிதானமா இருப்போமா? நம்பிக்கையோட இருப்போமா? இருக்க மாட்டோம். அந்த ஆரத்திய போய் பார்க்கணும். அந்த ஆரத்திய பார்த்துட்டு சாமிய கும்பிட்டு வந்துடணும். வந்ததுக்கு அப்புறம் இங்க பத்திரகாளியா மாறி ஆடணும். எவ்வளவு முரண்பாடாக இருக்கிறோம். நீங்க சாய்பாபா கோயிலுக்கே போ வேண்டாம். அவர் உங்களை எல்லாம் வரவே சொல்லல. ஆரத்தி எல்லாம் பார்க்க வரவே. அதெல்லாம் நன்றியின் வெளிப்பாடு. போய் பார்க்கலாம். நன்றி உணர்வோடு பார்க்கலாம். எல்லாவற்றையும் நன்றி உணர்வோடு பார்க்கலாம். உணர்வுக்குள்ளார சாய்பாபா சொன்ன பிரகாரம் வாழலாமே. நம்பிக்கையோட இருங்க. பொறுமையா இருங்க. நிதானமா இருங்க. அன்பா இருங்க. சொல்லியிருக்கிறார் தானே. அதை வாழலாம் தானே. உள்முகமான பயணம். நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்க எங்கெல்லாம் காத்திருக்கிறீங்க, எங்கெல்லாம் பயணிக்கிறீங்க, எங்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த இடம் அங்கெல்லாம் உங்க உடம்ப வாட்ச் பண்ணுங்க. உங்க சுவாசத்தை கவனியுங்க. உங்கள் உணர்வை கவனிங்க. இரிட்டேட்டா இருக்கீங்களா? எரிச்சலா இருக்கிறீங்களா? இல்ல ஏதோ எதிர்பார்ப்புல இருக்கிறீங்களா? இல்ல சைலன்ஸ்ல இருக்கீங்களா? உங்கள் எண்ண ஓட்டம் குறைந்து குறைந்து உங்க உணர்வுக்குள்ளார ஒரு ஒரு சைலன்ஸ் இருந்துட்டே இருந்ததுன்னா, ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் உண்டான இடைவெளிதான் அமைதி. அதுதான் தியானம். அது கண்ணை திறந்துட்டும் இருக்கலாம், கண்ணை மூடியும் இருக்கலாம். தியானம் என்ன தெரியுமா? இன்றைய வகுப்போட சாரம். ஒவ்வொரு நாளும் ஒரு சாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் எந்த புத்தகத்தையும் வாசிச்சு படிச்சு அதை பிராக்டிஸ் பண்ணி எனக்கு என்ன வருதோ இதை இந்த மாதிரி ஒரு விஷயம் உருவாகணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அதாவது எப்படி சொல்றது, அவங்களோட எல்லாம் உட்கார்ந்து நான் பகிரும் பொழுது ஏதேனும் தலைப்பு இருக்கிறதா எனக்கு தெரியாது. தினம் தினம் ஒரு விஷயம், தினம் தினம் ஒரு ஒரு நான் உணர்ந்தது தான் வரும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு உண்டான சாரம் என்னன்னா, வாழ்க்கை ஒரு கொண்டாட்டத்திற்கான தான். வாழ்க்கை வாழ்வதற்கே. அதான் அதுதான் இன்னைக்கு உண்டான சாரம். வாழ்க்கை வாழ்வதற்கு, வருத்தப்படுவதற்கு அல்ல, வாழ்வதற்கு. ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் உண்டான இடைவெளி. இதுதான் உங்களோட பயிற்சி, இன்றைய பயிற்சி. அதை கண்டுபிடிக்கணும் நீங்க தான். ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் உண்டான இடைவெளியை கண்டுபிடிங்க. அந்த இடைவெளிதான் தியானம். அந்த இடைவெளிதான் தீட்சை. அந்த இடைவெளிதான் ஞானம். அந்த இடைவெளி நீங்கள் முயற்சி செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களோட எண்ணம் என்ன அப்படின்னு நான் உள்ள உட்கார்ந்து வேலை பார்க்க முடியாது. ஒரு நுட்பம். அந்த நுட்பத்தை புடிச்சுக்குங்க. அந்த நுட்பம் என்ன?
ஒரு எண்ணம் வருதுன்னா கண்டினியூவா எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாருக்குமே. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா எல்லா எண்ணத்தையும் ஒரு மாலை மாதிரி கோத்து போட்டுக்கிறோம். நான் வந்து எனக்கு நடக்காது, எனக்கு இயலாது, இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்னு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கோத்து கோத்து போட்டுக்கிறோம். ஆனா ஒவ்வொன்னுக்குள்ளாரையும் ஒவ்வொரு இடைவெளி இருக்கிறது. கோடிக்கணக்கான புள்ளிகள் தான் ஒரு கோடு. அப்படியே பிரிச்சு 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 பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கும். இப்படி ஒரு பேனா எடுத்து இப்படி கோடு போட்டீங்கன்னா அது கோடி கோடி கோடிக்கணக்கான புள்ளிகளை சேர்த்திருக்கிறது. கோடிக்கணக்கான எண்ணங்களை சேர்த்தது வாழ்க்கை. நீங்க அதை உடைச்சு உடைச்சு பிரிச்சு 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 பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளிக்கும் இடைவெளி இருக்கிறது. ஒவ்வொரு எண்ணத்திற்கும் இடைவெளி இருக்கிறது. இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அமர்ந்திருக்கிறேன். இப்ப நான் எழுந்திருக்க வேண்டும். அமர்ந்து கொண்டே எழுந்திருக்க முடியுமா? இப்ப நான் எந்திரிக்கணும். நான் அமர்ந்திருக்கிறேன். அமர்ந்து கொண்டே எந்திரிக்கணும். முடியுமா? அப்படி ஒண்ணு செய்ய முடியுமா? நான் எழுந்திருக்க வேண்டும் என்றால் அமர்ந்திருப்பதை துறந்தால் தானே எழுந்திருக்க முடியும். இது ரெண்டையும் சேர்த்து செய்ய முடியுமா? செய்து பாருங்க. உட்கார்ந்துகிட்டே எந்திரிச்சு பாருங்க. எழுந்துகிட்டே உட்கார்ந்து பாருங்க. வாய்ப்பே முடியவே முடியாதுல்ல. அப்ப எழுந்திருக்க வேண்டுமென்றால் உட்கார்ந்திருப்பதை துறந்தால் எழுந்திருக்க முடியும். உட்கார வேண்டுமென்றால் எழுந்து நிற்பதை துறந்தால் உட்கார முடியும். ரெண்டும் தனித்தனி நிகழ்வு. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? உட்கார்ந்துகிட்டே எழுந்திருக்கிறோம், உட்கார்ந்துகிட்டே எழுந்திருக்கிறோம், அப்படி இல்லாத ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் துக்கத்திற்கு காரணம். இல்லாத ஒரு எண்ணத்தை இருப்பதை போல் பாவனை பண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்கும். அது இல்லவே இல்லை. இதுதான் உதாரணம். எழுந்துகிட்டே உட்கார முடியாது, உட்கார்ந்துகிட்டே எழுந்திருக்க முடியாது. ஒன்றை துறந்தால் இன்னொன்று நடக்கும். அதை சந்திக்கிற காலம் இடைவெளி, அது தியான காலம். ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடைவெளி இருக்கிறது, கண்டுபிடிங்க. அது தியான காலம், அது உங்கள் ஞான காலம், அது உங்கள் தெளிவுக்கான காலம். கண்டினியூவா ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால குழப்பத்துல இருக்கிறோம். நீங்க உட்கார்ந்துகிட்டே எழுந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடைவெளியை கண்டுபிடிக்கவே முடியலைன்னா உங்களோட ஞானம் எப்படி புலப்படும்? உங்க செயல் எப்படி செய்வீங்க? அப்ப நிறுத்தணும் தானே, நிறுத்தணும். எண்ணத்தை அடக்க முடியாது. ஓடுற எண்ணத்தை அடக்க சொன்னீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட ஆர்ப்பரித்து ஓடும். அந்த எண்ணத்தை நீங்கள் என்ன செய்யணும்? இந்த எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் உண்டான இடைவெளியை கண்டுபிடியுங்கள். அந்த கண்டுபிடிக்கும் போது அந்த ஒரு இடைவெளி கிடைக்கும் இல்ல, அங்க தீட்சை நிகழ்ந்தது. அந்த இடைவெளி தாங்க தீட்சை, அந்த இடைவெளிதான் மூலம், அந்த இடைவெளிதான் வித்து, அந்த இடைவெளிதான் உங்க பக்க விளைவுகள், அந்த இடைவெளிதான் செல்வம், அந்த இடைவெளிதான் ஆரோக்கியம், அந்த இடைவெளிதான் ஆனந்தம், அந்த இடைவெளிதான் பொருளாதாரம், அந்த இடைவெளிதான் ஞானம், அந்த இடைவெளிதான் ஆனந்தம். அது யாரு கண்டுபிடிக்கிறது? யாரு கையில இருக்கிறது? அந்த இடைவெளியை எத்தனை கோடி ஞானிகள் வந்தாலும் உங்களுக்கு கொடுத்துற முடியாது. சொல்லித்தர முடியும். அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பு, அந்த இடைவெளியை தேடும் பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது. அதுதான் உடம்பு ஆலயம், உள்ளம். உள்ளம் பெரும் கோவில். உள்ளம் கோவில்னு சொல்லலாம்ல. பெரும் பெரும் கோவில். புலன்கள் 5, கண், காது, மூக்கு, செவி, வாய், தொடு உணர்தல், அதெல்லாம் தான் விளக்குகள். தீபம் ஒளி உடம்பாக, இந்த ஒளி தேகமாக உங்களை மாற்றுவதற்கான ஒரு அமைப்பு. அது நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம சாப்பிடறதுக்கு வந்தோம், கண்டதை பார்க்க வந்தோம்னு.
சாப்பிடறதுக்கு எல்லாம் வரல. ஒளி தேகமாய் மாறுவதற்கு சாப்பாடு தேவை. அதற்காக தான் சாப்பாடு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்ப வளர்க்கறதுக்கு வரல, உள்ள இருக்கிற உருபொருளை பார்ப்பதற்கு உடல் தேவை. அதற்கு சாப்பாடு தேவை. என்ன சாப்பிட்டா, எதை பார்த்தா உருபொருளை கண்டுபிடிக்க முடியும், எதை சாப்பிட்டால் உருபொருளை கண்டுபிடிக்க முடியும். கோவில்னா ஒரு நியதி இருக்கிறது அல்லவா? ஒரு கோவில், ஒரு ஆலயம், அது எந்த ஆலயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு நியதி இருக்கிறது. இந்த உடம்புக்கு ஒரு நியதி இருக்கிறது. இதெல்லாம் நீங்க செய்து பாருங்க. உங்க தொழிலு, உங்க உறவு, உங்க ஆரோக்கியம், அதெல்லாம் கண்ணா பின்னான்னு வந்துடும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாத இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போயிருவார். வா 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 வா, என்ன வேணும் உனக்கு, இருந்தா எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்க. அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, இதெல்லாம் இருக்கு, இல்ல எனக்கு என்ன பிரச்சனை. பட்டினத்தாரோட கதைய முடிந்தா இன்னைக்கு படியுங்க. அந்த மனுஷன் யாரு, என்ன தொழில் செய்தாரு, எத்தனை நாடுகள் பயணம் செய்தாரு, தொழில் எப்படி கொடிகட்டி பறந்தாரு, அந்த அவர் வாழும் காலத்தில் அரசாண்ட அரசருக்கு, மன்னனுக்கு நிதி உதவி இவர்கிட்ட இருந்து போகும். மன்னன் நேரடியாக வந்து வாங்கிட்டு போவார். அவரு இப்ப பிரதமர் வந்து உங்க வீட்டுக்கு நேரா வந்து, நாட்டுக்கு கொஞ்சம் பணம் பத்துல, பணம் கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போனா, நீங்கள் எப்பேற்பட்ட செல்வாக்கு, எப்பேற்பட்ட செல்வந்தர் நீங்க. யாரையும் அனுப்பாம நேரா பிரதமர் உங்க வீட்டுக்கு வர்றாரு. உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை கொஞ்சம் கேட்கிறாரு நிதி உதவியாக. நீங்க அப்ப எப்பேற்பட்ட ஆளு. அதாவது பணம் மட்டுமல்ல, செல்வம் மட்டுமல்ல, செல்வாக்கு, அந்தஸ்து, அந்த மாதிரியான ஒரு நபரோட ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருந்தது. உங்களுக்கும் அது நிகழுங்க. நீங்களும் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவீங்க. எது இல்லாம சொன்னா இந்த உலகம் வந்து உங்களை வந்து மதிக்காது. நீங்க இந்த இந்த யூட்டர்ன் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன சொல்லுவாங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எதை கற்றோருக்கு, எதை கற்றோருக்கு, ஞானத்தை, தெளிவை, நுண் அறிவை கற்றோருக்கு. நுண் அறிவு, அந்த நுண் அறிவு எங்க இருக்கு, ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் உண்டான இடைவெளியில் இருக்கிறது. அந்த இடைவெளி உங்களுக்கு வரம், அந்த இடைவெளி உங்களுக்கு பொக்கிஷம், அந்த இடைவெளி உங்களுக்கான பாதை, உங்களுக்கான ரூட் மேப் அங்கதான் இருக்கு. அந்த இடைவெளி மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். ஆனந்தம்தான் செல்வத்தை ஈர்க்கும். உங்கள் உணர்வு ஆனந்தமாக இருந்தால் செல்வம் எந்த ரூபத்தில் வருதுன்னு தெரியாது. ஆனந்தத்தை பகிர பகிர உங்களுக்கு செல்வமும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும். நீங்கள் எந்த மருத்துவமனைக்கும் போக வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல், இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எண்ணம் போல் வாழும். நீ எதை நினைக்கிறாயோ அதன் ஆவாய். நீங்க நினைக்கிறது எல்லாமே சத்தியம், நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உண்மை. நீங்கள் எதை நினைக்கிறீர்கள், அததான் இப்ப டியூன் பண்ணணும் நாம. எப்படின்னு எனக்கு தெரியலையே, அதுதான் இந்த வகுப்பு. இன்னைக்கு டேட் போட்டு எழுதி வச்சு அந்த எண்ணத்தை
நாம அடக்க வேண்டாம், எண்ணத்தை கடக்கலாம், அதை துறக்கலாம், அதை நிறுத்தலாம். அடக்க முடியாது. ஆசையை அடக்கும்பாங்க, எண்ணத்தை அடக்கும்பாங்க. அடக்கவே முடியாது. அது அடக்க போனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஆர்ப்பரிக்கும். ஆனால் பிராக்டிஸ் பண்ண 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 அதை கடக்கலாம். அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும். அந்த எண்ணம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். போ அப்படின்னு கடந்து போயிடலாம். அதுல வரக்கூடிய எண்ணத்துல எது எனக்கு தேவை ஃபில்டர் பண்ணலாம், எது எனக்கு தேவையில்லை டெலீட் பண்ணலாம், அன்மியூட் போடலாம், அன்இன்ஸ்டால் பண்ணலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த டெக்னிக். இந்த போன் உங்க கையில இருக்குன்னா இந்த போனை நீங்க என்ன வேணா பண்ணலாம் தானே. சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம், சைலன்ஸ்ல போடலாம், அன்இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம், வைப்ரேட் மோட்ல போடலாம். இருக்குதானே. சேம். எங்க நீங்க வைப்ரேட்டா இருக்கணும், எங்க சைலண்டா இருக்கணும், எங்க டெலீட் பண்ணணும், எங்க அன்இன்ஸ்டால் பண்ணணும், எங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும், எங்க ஜூம் பண்ணணும், எல்லாமே இருக்கு. கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த நாளுக்கான பயிற்சி ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் உண்டான இடைவெளியை கண்டுபிடியுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே ஆடி 18 வாழ்த்துக்களை கூறி உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி உணர்வோடு, இது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், நோக்கம் என்னன்னா வாழ்க்கை ஆனந்தமயமானது, கொண்டாடுவதற்குத்தான் வந்திருக்கிறோம், கொண்டாடுங்கள். பக்க விளைவுகளாக அருளாதாரம், பொருளாதாரம், வாழ்வாதாரம், ஆரோக்கியம் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.